அறிவோம். இன்னைக்கு எதை பற்றி உணர்த்திருக்காங்க அப்படின்னா, உள் வெளி இது ரெண்டும்னா என்ன, உள்ளுனா என்ன, வெளினா என்ன, இதை பற்றின விளக்கங்களும் அது உண்டான நிலைகளும் எல்லாத்தையும் நமக்கு விளக்கியிருக்காங்க. இப்போ நம்ம தியானம் பண்ணுறோம். தியானம் பண்ணுறது எதுக்கு பண்ணுறோம்? வெளி சிந்தனையிலிருந்து நம்முடைய உணர்வை உணர்ந்துக்கிறதுக்காக நம்ம தியானம் பண்ணுறோம். இப்போ தியானம் பண்ணும் பொழுது என்ன உருவாகிறது அப்படின்னா, எண்ண ஓட்டங்கள்ல இருந்து மீண்டு ஒரு அமைதியான ஒரு நிலைக்குள்ள நம்முடைய இருப்பை உணர்ந்து, அந்த அமைதிக்குள்ள இருந்தும் இன்னும் அந்த உணர்வு, அதாவது அந்த அமைதியின் உணர்வு நமக்குள் பெருக பெருக நாம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு புள்ளியான உணர்வு சக்தியா இருக்கிறதா உணர்ந்துக்கிறோம். இது தியான நிலையில நம்ம பெறக்கூடிய ஒரு அனுபவம். இதையும் தாண்டி என்ன இருக்கு? இப்ப உடல் இல்ல, மனம் இல்ல, மனம்ன்றது இல்லைன்றதுனாலே நமக்கு எண்ணம் இல்ல, மூச்சோட இயக்கமும் ரொம்ப குறைஞ்சி போச்சு. இப்ப என்ன இருக்கு? உணர்வுன்ற தன்மை மட்டும் இருக்கு. இந்த உணர்வு தன்மையும் இப்ப எப்படி உணரப்படுறது அப்படின்னா, ஒரு புள்ளியான ஒரு உணர்வு சக்தியா மட்டுமே தான் உணரப்படுறது. இதை எப்படி இன்னும் ஒரு உதாரணத்தோட சொல்லணும்னா, ஒரு வட்டம் இருக்கு. அந்த வட்டத்தோட மையத்துல, அந்த வட்டத்துக்கு மையம் எது? அந்த வட்டத்துக்கு நடுப்புற ஒரு புள்ளி, அதுதான் அந்த வட்டத்தோட மையம். இந்த மையம் இப்படிதான் நம்ம தியானத்துக்குள்ள போகும் பொழுது பாத்தீங்கன்னா, நம்மளை சுத்தி இருக்கிற இந்த வட்டத்தை வெளியில இருந்து நம்முடைய மையத்துக்கு போறோம். நம்முடைய உணர்வு அதனுடைய மையத்தை நோக்கி நகர்றது. இப்ப இந்த மையத்தை நோக்கி நகர்ந்த உடனே பாத்தீங்கன்னா, அங்க வட்டம்னே ஒண்ணும் இல்லை. வட்டம் இருக்கிறதுனாலதான் நமக்கு உள்ள மையம்னு ஒண்ணு தேவைப்பட்டது, அடுத்து வெளின்னு ஒண்ணு இருக்குன்றது உணரப்பட்டது. இப்ப இந்த வட்டமே இல்லை. இப்ப என்ன இருக்கும்? ஒரு புள்ளி மட்டும் இருக்கு. அந்த புள்ளி இந்த வட்டத்துக்கு மையமா இருந்தது. ஆனா இப்போ அந்த வட்டம் மறைஞ்ச உடனே அது எதுக்கு மையமா இருக்கும்? அது ஒரு சக்தியா இருக்கு, அவ்வளவுதான். அதுக்கு மையம்ன்றது ஒண்ணு இல்லை. அகண்டு விரிந்ததுக்குள்ள போய் அது எதை நோக்கி மையமா இருக்கும்? அதுவாதான் எல்லாமா இருக்கு. இதான் சொல்றாங்க, மெய்பொருள் என்ற ஒன்று இல்லை, ஆனால் மெய்பொருளாகவே எல்லாம் இருக்கிறது. தனியா ஒண்ணு கிடையாது, ஆனா அதுதான் எல்லாமாவும் இருக்கிறது அப்படின்றத உணர்த்துறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா, எப்போ அந்த வட்டம் இல்லையோ அது என்னவா மாறிடுறது? பிரபஞ்சத்தின் ஆற்றலா மாறிடுறது. அதாவது நமக்குள்ள செயல்படுகின்ற அந்த சக்தி பிரபஞ்சத்தில் ஆற்றலா மாறிடுறது. ஆனா வட்டத்தோட இருக்கும்பொழுது என்னவா இருந்தது? இயக்கத்துல ஆக்கத்தின் உணர்வா மாறி இருந்தது. மாறி இருக்கிற சக்தி அந்த வட்டம் மறைஞ்ச உடனே பிரபஞ்சத்தின் ஆற்றலா மாறி விடுறது. இது எப்படின்றது நமக்கு இன்னும் தெளிவா புரியணும் அப்படின்னா, நம்ம முதல்ல நினைச்சிட்டு இருக்கிற நான் அப்படின்ற எண்ணம், நான்ன்றது எதுல இருக்கு? நம்முடைய சிந்தனைக்குள்ள இருக்கு. நம்முடைய சிந்தனை எதுல இருக்கு? உடலை சார்ந்து மனதை சார்ந்து இருக்கு. உடல் மனம், நம்ம எப்படி உடல் மனதோட இருக்கிறோமோ அதே மாதிரியே இங்க இருக்கிற அத்தனை ஜீவன்களையும் நம்ம உடல் மனதோட வச்சு அபிப்பிராயங்களையும் எண்ணங்களையும் உண்டு பண்ணி தான், எண்ணத்தின் வாயிலா தான் நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். அது வரைக்கும் நமக்கு எப்படி இருக்குன்னா, வட்டத்துக்குள்ள நிறைய சிக்கின் இருக்க மாதிரி ஏகப்பட்டத குழப்பின் இருக்கும். இப்போ இதை விடுவிக்கிறதுக்கு தான் தியானம். தியானம்ன்றது எது கேட்டா, உங்களுடைய உணர்வு சக்தியை இந்த புள்ளியை நோக்கி நகர வைக்கிறதுக்காக, அந்த நகர வைப்பதற்காக எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி தியானம். அது மட்டும்தான் தியானம்ன்றது, ஒரு முயற்சி. அந்த புள்ளியை உங்களுக்குள்ள உணர்வை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கும், இந்த இதுல இருந்து வெளியில வச்சுட்டு இருக்க இந்த எண்ணம்ன்ற பிடிய நீங்க விளக்குறதுக்கும் ஒரு நிலை, அதுதான் தியானம். நம்ம தியானத்துக்குள்ள போகும்பொழுதுதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய சக்தியின் நிலை விரிவடையும். உள்ளுக்குள்ள அந்த உணர்தலின் தன்மை, சக்தியின் நிலைனா அது உணர்தலின் தன்மை. இந்த உணர்தலின் தன்மை இதுதான் புரிதல்னு சொல்றோம். இந்த உணர்தலின் தன்மை நமக்குள்ள எப்படி இருக்குன்னா, புரிதல், ஒரு விழிப்புணர்வு நிலை, எல்லாவற்றையும் உற்று கவனிக்கக்கூடிய ஒரு திறன், எல்லாத்துக்குள்ளேயும் மறைந்திருக்கிற அந்த உண்மைகளை, சூட்சுமங்களை உணரக்கூடிய அந்த விழிப்புணர்வு தன்மை நமக்குள்ள இருந்து தெரியும். இது தியானத்துல நம்ம இருக்கும் பொழுது பெறக்கூடிய அந்த அனுபவம். எப்படி உலக விஷயங்கள்ல எண்ணத்தால பிடிச்சு வச்சுட்டு இருக்கோமோ, எண்ணத்தால எல்லாத்தையும் பார்த்து பார்த்து எல்லாம் நானு, எல்லாம் என்னுடையது, இது எனக்கு மட்டுமே உரித்தானது,
இது என்னுடைய அலங்காரங்கள், இது என்னுடைய ஆடம்பரங்கள், இன்னும் நம்ம எப்படி எதெல்லாம் சொல்லி நம்ம இங்க பிடிச்சு வச்சுட்டு இருக்கோமோ இதெல்லாம் வெறும் எண்ணம் தான், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இதெல்லாம் எனக்கு வெறும் எண்ணமா தான் இருக்கு அப்படின்ற நிலையை உணர்த்துறதுக்கான ஆரம்ப நிலை தான் தியானம். தியானத்துக்குள்ள போகும்பொழுது பாத்தீங்கன்னா இதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம், எந்த எண்ணம் தன்னை தான் உணர்ந்துட்டு இருந்தோம் அந்த எண்ணத்தையே முதல்ல விடுறோம். நம்ம எதை பிடிச்சுட்டு இருக்கோமோ அதை முதல்ல விட்டுறோம். விட்டுட்டு போகும்பொழுது பாத்தீங்கன்னா அப்போ அது எண்ணம் இல்லை. இப்ப எண்ணம் இல்லை, ஆக வட்டத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் மையம் தேவைப்படுறது. அந்த மாதிரி நம்ம உள்ளுக்குள்ள தியானத்துக்குள்ள போகிற வரைக்கும் தான், அந்த நிலை உள்ளுக்குள்ள போகிற வரைக்கும் தான் நமக்கு இந்த இதெல்லாம் தேவைப்படுறது. அதுக்கப்புறம் அங்க இயக்கத்தின் ஆக்க சக்தி தேவையில்லை, பிரபஞ்சத்தின் ஆற்றல் தான் தேவை. அப்ப அந்த சக்தி என்ன ஆயிடுறது, உள்ளுக்குள்ள இருக்கிறது பிரபஞ்சத்தோட ஆற்றலின் சக்தியா மாறிடுறது. இங்க அப்ப நம்ம பார்க்கக்கூடியதெல்லாம் என்ன, இங்க நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த மாதிரி பிரபஞ்சத்தின் ஆற்றலின் நிலையிலிருந்து நீங்க இயக்கத்தின் ஆக்கத்தின் சக்தியை அதன் நிலையை இதெல்லாம் உணர்ந்துக்கும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களை நீங்களே பாக்குறதே ஒரு வேடிக்கையா இருக்கும். ஏதோ ஒரு உடம்புக்குள்ள இருந்துட்டு ஒரு தனிப்பட்ட ஒரு சிந்தனைகளை வச்சுட்டு அதுவும் குறுகிய எண்ணங்களோட ஒரு அடர்த்தியான ஒரு தன்மையோட பரவிண்டு இதெல்லாம் எனக்கு வேணும், இதெல்லாம் என்னோட இதெல்லாம் இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன்ற ஒரு எண்ணத்தை கொடுத்து எண்ணத்துக்காக விழுந்து விழுந்து முட்டிண்டு அதை பண்ணிட்டு இருக்கோம். இது இல்லாம இப்ப நம்ம இத உணர்வு பூர்வமா பார்த்தோம் அப்படின்னா ஒரு கண்ணாடிக்குள்ள ஒரு மாய தோற்றங்களா, கண்ணாடிக்குள்ள ஏதோ ஒரு அசைவு இருக்கு. இப்படி மேகத்தை பார்த்தா நம்ம சொல்றோம் இது யானை, அந்த உருவங்களை நம்மளா மனதுக்குள்ள உருவாக்குற எண்ணத்தை அங்க மேகத்துல பார்த்து அதுதான் சொல்லி இணைக்கிறோம் இல்லையா. இந்த மாதிரிதான். ஆக அங்க இல்ல, உள்ளுக்குள்ள நம்ம ஏற்படுத்தின அந்த யானையும் இதுவும் அங்க மேகத்துல இல்ல. நமக்கு மனதுக்குள்ள அந்த மாதிரி ஒரு பார்த்த உடனே, அந்த மேகத்தோட இதை பார்த்த உடனே நமக்கு மனதுக்குள்ள உருவார ஒரு எண்ணம். அது என்னன்னு கேட்டா கண்ணாடிக்குள்ள இருக்கிறத பார்த்துட்டு நம்மளா உருவாக்குற ஒரு மாயையான தோற்றம். இப்படிதான் நம்ம மனம்ன்றது இவ்வளவுதான். இப்ப இந்த கண்ணாடின்றது எதுன்னு கேட்டா, கண்ணாடி தான் காலம்ன்ற ஒண்ணுத்துக்குள்ள இயற்கைன்றது மாயையின் தோற்றம். இந்த மாயையின் தோற்றங்களா நம்ம கற்பனையில நம்ம என்ன பண்றோம், நான் இருக்கிறேன், நான் இன்ன உடலோடு இருக்கிறேன், எனக்கு இன்ன உறவுகள் உண்டு, இது என்னுடைய குடும்பம், எனக்குன்னு உரித்தான பண்புகள், நான் இந்த மாதிரி குணங்களோட தான் நான் செயல்படுவேன், என்னென்ன விருப்பங்களை என்னுடைய ஆசைகளாக நான் விரும்புகின்றேன், இவையெல்லாம் எனக்கு கிடைக்கணும், இதெல்லாம் கிடைச்சதுன்னா எனக்கு சந்தோஷம் வரும், நான் சந்தோஷமாக இருக்கிறேன்ற எண்ணத்தை நான் எடுத்துப்பேன், அது கிடைக்கிற வரைக்கும் நான் போராடி இதுல என்னெல்லாம் பண்ணணுமோ, எப்படி இல்லாதத இருக்கிறதா நினைச்சுட்டு பண்றத அதுக்காக எல்லாம் முயற்சியை எடுத்து நம்முடைய உணர்வுன்ற ஒரு பகுதியை நம்ம விரித்து பார்க்காம, அதாவது அறிவுன்ற தன்மையை இயக்கத்துக்கு கொண்டு வராம, அறிவோட பார்க்கும் பொழுது மனதுக்குள்ள தோன்ற அந்த உருவம் தான் அங்க மேகத்துல யானையா தெரிஞ்சதுன்றது அறிவு. மனதுக்குள்ள தோடக்கூடியதை அப்படியே அங்க வச்சு பாக்குறது மனம். அது யானை அப்படின்னு நம்புது. அங்க யானை இருந்துதா இல்ல, அது ஒரு மாய தொற்ற, கொஞ்ச நேரம் கழிச்சு கலைஞ்சு போயிடும். அந்த மாதிரிதான் உடலோட இருக்கிற வரைக்கும் நமக்கு இங்க எல்லாம் இந்த கண்ணாடிக்குள்ள தெரியக்கூடிய மாய தோற்றங்கள், இயற்கை, காலம். கண்ணாடின்றது காலம், ஒரு நாள் உடைஞ்சு போயிடும். எப்படி அதை குழந்தைகிட்ட கொடுத்தா ஹேண்டில் பண்ண தெரியாது, கண்ணாடி குடுவிய ஒரு பெரியவங்க கிட்ட கொடுத்தா பத்திரமா பாதுகாப்பா எடுத்து வைப்பாங்க. கொடுத்துருக்காங்க, எப்படி உபயோகப்படுத்தணும்னு தெரியும். இதே ஒரு குழந்தைகிட்ட கொடுத்தா என்ன பண்ணும், நிமிஷத்துல போட்டு உடைச்சிரும், அதுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு நாள் இதே காலத்தாலேயும் இயற்கையாலையும் நம்ம கிட்ட அது பறிக்கப்படும் பொழுது எது இதெல்லாம் கனவா பார்த்து இந்த கண்ணாடி குடுவைக்குள்ள பார்த்து மகிழ்ந்துட்டு இருந்த அந்த சக்தியை அதை விட்டு நகர்ந்து போயிடும்போது இந்த கண்ணாடியும் கண்ல இங்க இதுக்குள்ள கண்ணாடிக்குள்ள தெரிஞ்ச உருவங்களும் இல்லை அப்படின்ற உண்மை தெரியும் பொழுது இது மறுபடியும் பிரபஞ்சத்தின் ஆற்றல்ல இது கலக்க முடியாம மறுபடியும் ஆக்கத்தின் உணர்வுக்காக, இது ஒரு தாபத்தோட உணர்ந்துக்கிறது தன்மைக்காக மறுபடியும் ஒரு பிறவிக்குள்ள வந்துட்டு இருக்கோம். ஆக நமக்கு தேவையானது என்னன்னு கேட்டா அறிவுன்ற விழிப்புணர்வு, புரிதலின் சக்தி நிலை, இதுதான் நமக்கு தேவை. இந்த அறிவை எது கொடுக்கும்னு கேட்டா அமைதியில தான் இந்த அறிவை உணர முடியும். முழுக்க வார்த்தைகளால ஏற்படுத்த முடியாது, எண்ணங்களால அதை உணர முடியாது. அடுத்து வேற என்ன நமக்கு தெரியும், இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்சது வார்த்தைகள் தெரியும்,
அந்த வார்த்தைகளை எண்ணங்களா உணர்ந்துக்க தெரியும். அப்படி இல்லாம அமைதியோடு இருக்கும் பொழுது, ஆழ்ந்த மௌனத்துல இருக்கும் பொழுது, பேச்செல்லாம் கிடையாது, பேச்சு இல்லாம ஆழ்ந்த மௌனத்துக்குள்ள போறது, அதுதான் தியானம்னு சொல்றோம். தியானத்தோட ஆரம்ப நிலை. அதுக்கப்புறம் அதுக்குள்ள போக போக விரிவடைஞ்ச அந்த உணர்வு தன்மை, அதுக்குள்ள இருக்கக்கூடிய சக்தி, உணர்வுல இருக்கக்கூடிய அந்த சக்தி நிலை பெருகும் பொழுது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சக்தி அது விரிவடைய ஆரம்பிச்சு அது உங்களுக்கு புரிதல் என்ற ஒண்ணே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து இந்த உலகத்தை உங்களுக்கு இப்படி காமிக்கும். கண்ணாடி குடுவைக்குள்ள தெரியக்கூடிய மாய தோற்றங்கள் தான் இந்த காலமும் இயற்கையும். ஆனா நீ பிரபஞ்சத்தின் ஆற்றல் சக்தி, இது உனக்குள்ள செயல்படுறது, உனக்குள்ள இருக்கிறது இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றல் சக்தி. இது இயக்கத்தின் ஆக்கத்திற்கு நீ கொண்டு வரணும்னா உனக்குள்ள அறிவு என்ற ஒன்று வேலை செய்ய வேண்டும். இந்த அறிவை நீ அடையிறதுக்கு உன்னுடைய உணர்வு ஒரு ஒளிமயமான ஒரு ஜோதியின் உணர்வாக உன்னுடைய உணர்வு தன்மை மாறும் பொழுது உனக்கு இதெல்லாம் புரியும் அப்படின்றத உணர முடியும். இதெல்லாம் இப்பயும் பாத்தீங்கன்னா ஜோதின்றதும், அடுத்து பாத்தீங்கன்னா நமக்குள்ள ஒளின்னு சொல்றதும் எல்லாம் ஒரு உணர்வின் தன்மை, அவ்வளவுதான். இது மேக கூட்டத்தை பார்த்து அங்க சொன்ன மாதிரி கிடையாது. இது எப்படின்னா இது அதுவாக இருக்கிறது, அதாவது நம்மளால அதுவா மாறிட முடியும். இது கற்பனையா இங்கிருந்து பார்த்து சொல்றது, இது உணர்ந்துக்கிறது, அதுவா மாறிடும். அது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வின் சக்தி ஜோதியின் நிலைக்கு தன்னை மாறிண்டு அது அதுக்குள்ள இருந்து வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். அதுதான் அறிவு. இப்போ குருஜிக்கு பாத்தீங்கன்னா, குருஜி உடம்புல இருக்காங்க அப்படின்னா, குருஜிக்கு உடலுக்குள்ள அவர் இந்த கண்ணாடி குடுவைக்குள்ள இருக்கக்கூடிய தெரியக்கூடிய மாய தோற்றங்களோட அவர் போராட வேண்டியது இல்லை. இருந்தாலும் அவங்க காலத்துக்குள்ள இருக்கிறதுனாலயும் இயற்கையோட அவங்க இணைஞ்சு இருக்கிறதுனாலயும் இங்க இருக்கும் பொழுது அவருக்குள்ள இருக்கக்கூடிய சக்தி பிரபஞ்சத்தின் பூரணத்தின் ஆற்றல், அவருக்குள்ள இருக்கிறது பிரபஞ்சத்தோட பூரண சக்தியின் ஆற்றல். ஆனா அவங்க இங்க பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா இங்க இயக்கத்துல இருக்கிறதுனால அவங்களுக்கும் காரியங்கள் இருக்கு இல்லையா. இப்ப ஒருத்தவங்க கேக்குறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஒரு கண்ணாடி குடுவைக்குள்ள எடுத்துட்டு கேட்பாங்க குருஜி கிட்ட. ஒரு சிலருக்கு எனக்கு என்னென்ன காரியங்கள் நிறைவேறணும், ஒருத்தருக்கு ஒரு திட்டம் இருக்கும். அந்த இதெல்லாம் நான் என்னுடைய இருக்கிற வரைக்கும் நான் இதெல்லாம் நான் அடையணும், எனக்குள்ள புரிதல் ஏற்படணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இதை கேட்பாங்க. குருஜி தான் சொல்லியிருக்காங்க, கண்ணாடி குடுவைக்குள்ள தெரியக்கூடிய இந்த மாய தோற்றத்தை இது வழியாவே பார்த்து இத காலத்தின் வழியாவும் இயற்கையின் வழியாவும் உணராம அத ஒரு ஜோதி நிலையில உணர்ந்து பார்க்கணும். ஜோதிக்குள்ள உள்ளுக்குள்ள தனக்குள்ளுக்குள்ள தன்னங்க அப்படியே அந்த மையத்துக்கு போயிட்டு, அதாவது அந்த வட்டத்திலிருந்து அதனோட மையத்துக்கு சென்று, அந்த மையத்துக்கு அப்புறம் அங்க ஒண்ணுமே இல்லை, அங்க வட்டமும் இல்லை, ஒண்ணும் இல்லை, இயக்கத்தின் ஆக்கம் இல்லை, பிரபஞ்சத்தின் ஆற்றல் தான் இருக்கிறது அப்படின்றத உணர்வுக்குள்ள போய் அந்த உணர்வுக்குள்ள இருந்து அந்த ஜோதியின் நிலையிலிருந்து அந்த ஜோதிக்குள்ள இதை பார்க்கணும். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வெறும் மாயையின் தோற்றம். ஆனா உள்ளுக்குள்ள உணர்ந்துக்கிறதுல அந்த ஜோதி நிலையிலிருந்து உணர்ந்து பார்க்கறது படைப்பின் சக்தி. படைப்பின் சக்தி எதோட இணைஞ்சிருக்கு? பிரபஞ்சத்தின் ஆற்றலோட இணைஞ்சிருக்கு. இப்பயே புரியும், பிரபஞ்சத்தின் ஆற்றலோட இணைஞ்சிருக்கிறதுனால நமக்குள்ள இப்ப இயக்கத்தின் ஆக்கம் கிடையாது. இப்ப நமக்கு பிரபஞ்சத்தின் ஆற்றல் மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்கு. அந்த நிலையிலிருந்து பார்க்கும் பொழுது படைப்புல இருக்கக்கூடிய ஒண்ணு வெளிவர ஆரம்பிக்கும். அவங்களுடைய தேடுதலும் அவங்களுடைய தேவையும் இவங்க வாழ்த்தும் பொழுது, இவங்க உணர்ந்து அந்த உணர்வின் சக்தி நிலையிலிருந்து இவங்க கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த நிலை கிடைக்கும், இது உருவாகும். இப்படிதான் உள்ளுக்குள்ள இருக்கு. ஆனா இந்த மாதிரி இருக்க வேண்டிய ஒரு சக்தி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெரிய அளவிட முடியாத ஒரு ஆற்றல், அது தன்னைத்தானே குறுக்கிக்கிட்டு தன்னை ஒரு சின்ன ஒரு கட்டப்பட்டியா நினைச்சுட்டு தனக்குள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சக்தியை மறந்துட்டு இது வெறும் போலியான வெளி தோற்றத்துக்காக இது என்ன பண்ணுது, இந்த கண்ணாடி குடுவைக்குள்ள எனக்கு அந்த இடத்துல தெரியும் போது இது நல்லா பளபளன்னு இருக்க மாதிரி இருக்கு, இது எனக்கு ரொம்ப என்ன ரொம்ப ஈர்க்கிறது, இது எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு மாயையின் தோற்றங்களை உண்டு பண்ணி வச்சுட்டு இருக்கு. ஆக நம்ம செய்ய வேண்டியது, நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கக்கூடியது எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. இப்போ அவங்க எல்லாம் அடைஞ்சிட்டாங்க, குருஜி எல்லாம் அடைஞ்சு அதுக்குள்ள இருக்கிறாங்க. இப்ப நம்ம அடையறதுக்கு முயற்சி பண்ணணும். நமக்குள்ள இருக்கக்கூடியது, நமக்கு உள்ளுக்குள்ள உடல்னு இருக்கு, மனம்னு இருக்கு, அடுத்து என்ன இருக்கு, இந்த உடலையும் மனதையும் இயக்கிறது எது? கண்ணுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி தான் உணர்வுன்ற தன்மையை நமக்குள்ள கொடுத்து இதை ரெண்டையும் நமக்கு பார்க்க வச்சுட்டு இருக்கு.
உடல் வழியாவும் மனம் வழியாவும் செய்யக்கூடிய காரியங்களையும் காரணங்களையும் எல்லாத்தையும் நமக்கு காமிச்சு இந்த உணர்வு வழியா கொடுக்கறதுக்காக நடத்திட்டு இருக்காங்க. ஆனா நம்ம இந்த உணர்வுன்ற ஒரு பகுதியை எடுத்துட்டு நம்ம உணர்ச்சிகள் வழியா அதை எடுத்துட்டு போய் இதை இயக்கின்னு இருக்கோம். இந்த அறிவை எடுத்துக்கணும். இதை புரிஞ்சுட்டு வாழ்க்கையில நமக்கு தேவையானதை நம்முடைய இறைவன் நம்முடைய குரு நமக்கு எப்படி கொடுப்பாரு அப்படின்றத நம்ம உள்ளுக்குள்ள தியானம் பண்ண 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 நமக்குள்ள அது சித்தியாகும். நமக்கு அந்த நிலை உருவாகும் பொழுது இங்கு இருக்கக்கூடியதெல்லாம் வெறும் கண்ணாடி குடுவைக்குள்ள அடைக்கப்பட்ட ஒரு மாய தோற்றங்கள். இருந்து நம்ம பார்க்கறது அத்தனையுமே கண்ணாடிக்குள்ள அடைக்கப்பட்ட ஒரு மாய தோற்றங்கள். இந்த கண்ணாடி குடுவை நமக்கு ஒரு நாள் நம்ம கையிலிருந்து நழுவும் பொழுது இது எதுவுமே நம்ம கிட்ட இருக்காது. காலம் இருக்காது, இயற்கை இருக்காது, உறவுகள் இருக்காது, உரிமைகள் இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்ப எது நிக்குமோ, இது ஆதாரமா நின்று இருக்குமோ, அது இப்பயே இயக்கத்தின் ஆக்கத்துல இல்லாம பிரபஞ்சத்தின் ஆற்றலோட இணையக்கூடிய சக்தியை வளர்த்துன்றது அப்படின்னா அது எப்பொழுதும் படைப்புல முழுமையான ஒரு நிறைவான ஆனந்தத்துக்குள்ள இருக்கும். ஆனந்தத்துக்குள்ள எப்பொழுதும் அது அதுவாவே இருக்கும். இதுதான் உண்மை அப்படின்றத விளக்கி இருக்காங்க. இதை இன்னும் நல்லா நம்ம உணர்ந்துக்கணும். ஒவ்வொரு செயல்லையும் அதாவது பிரபஞ்சத்தின் ஆற்றல் இருக்கு, அதை இயக்கத்தின் ஆக்கத்துல எப்படி கொண்டு உபயோகப்படுத்தணும், இது அறிவு. இந்த அறிவை நம்ம இங்க உபயோகப்படுத்தணும். இதுக்குதான் நமக்கு இப்ப காலமும் இயற்கையும் நமக்கு துணை செய்யணும். இந்த இடத்துக்கு நம்ம கொண்டு வரணும். அது இல்லாம காலத்தோட இயற்கையோட சேர்ந்து இந்த மாதிரி மனவழி உணர்ச்சிகளுக்குள்ள போனோம் அப்படின்னா இதை உணர முடியாது. இப்ப இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றல் இருக்கு, அதை பெறக்கூடிய வல்லமை இருக்கு, சக்தி இருக்கு, எல்லாமே இருக்கு. அதோட இணைந்த அறிவும் இருக்கு. அதை இயக்கத்தின் ஆக்கத்துல இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றலை கொண்டு இணைக்கணும். இயக்கத்தின் ஆக்கத்துக்கு தேவையான உணர்வுகளை பிரபஞ்சத்தின் ஆற்றலின் வழியே நாம் அடைய வேண்டும். இதுதான் உண்மை. இதுதான் உள்வெளி. உள்ள இருக்கிறதுன்ற மையப்புள்ளி அது வெளியே நோக்கி, அதாவது அந்த வட்டத்தை நோக்கி வரும்பொழுது பிரபஞ்சத்தின் ஆற்றலின் சக்தியாகவும், அடுத்து அது உள்ளுக்குள்ள இருக்கும் பொழுது இயக்கத்தின் ஆக்கத்தின் உணர்வாகவும் இருக்கிறது. அதனால இந்த இயக்கத்தின் ஆக்கத்தின் சக்தியை பிரபஞ்சத்தின் ஆற்றலோட இணைத்து உங்க வாழ்க்கையில எல்லாரும் வளம் பெறணும். உங்களுக்கு தேவையான உணர்வுகளை நீங்க அடையலாம். எல்லாருக்கும் கிடைக்கும். எல்லாருக்குள்ளயும் இந்த சக்தி இருக்கு. இந்த உண்மையை உணர்ந்துட்டாலே போறோம், நமக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். அறிவோம். यत्र यत्र रघुनाथ कीर्तनम् तत्र तत्र कृतमस्तकाञ्जलिम् बाष्पवारि परिपूर्णलोचनम् मारुतिम् नमत राक्षसान्तकम् आञ्जनेयमतिपाटलाननम् काञ्चनाद्रिकमनीय विग्रहम् पारिजाततरुमूलवासिनम् भावयामि पवमाननन्दनम्।